செம்பியன் மாதவி ட்ரெய்லர் பார்த்தேன் நான். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஜாதி அடிப்படையில் எடுத்த ஒரு படம் மாதிரி தெரியுது. ஜாதி பேஸில் இப்போ லைனாக படங்கள் நிறையா வர ஆரம்பிக்குது. பட் இந்த டைரக்டர் என்ன சொல்ல வர்றாருன்றதை படத்தை முழுசாக பார்த்தா தான் தெரியும். ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. டைரக்டர் எந்த அளவுக்கு படம் பண்ணியிருப்பாருன்றது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பட் எனிவே படம் வெற்றி பட வாழ்த்துக்கள். புதுமுகம் படங்கள் இது மாதிரி நிறையா படங்கள் தமிழ் சினிமாவில் வரணும், அது வெற்றி பெறணும். தமிழ் சினிமா வந்து மேலும் மேலும் உயர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா இருக்குண்ணே, ட்ரெய்லர் பார்த்தோம், நல்லா இருக்கு. ஏதோ ஒரு முக்கியமான கருத்து ஏதோ சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்த்தா தெரியும் படம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா வந்திருக்குண்ணே, ட்ரெய்லர் நல்லா இருக்குண்ணே. எல்லாருமே போய் தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. நல்லா பிடிச்சிருக்குறல்ல, நல்ல ஒரு மெசேஜ் எது இந்த படத்து மூலிமா சொல்ல விரும்புகிறாங்க. நல்லா இருக்குது. இப்போ வெயிட் பண்ணி பார்க்கும் படம் எப்படி இருக்குது. அது ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே. அந்த எல்லாரும் யாரும் படிக்கல, நீ தான் படிச்சிருக்குன்னு சொல்கிறது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அது டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. தேட்டருக்கு போய் பார்த்தா தெரியும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு படம் ரொம்ப முக்கியண்ணே. நம்ம இன்றைக்கி வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப படிப்பு முக்கியம். அதனால் படிப்பு இல்லைன்னா வேறு ஒன்றுமே இல்லையாண்ணே. ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோண்ணே. ஒரு மெசேஜ் ஏதோ சொல்ல போகிறாங்க, படத்தை எதிர்பார்க்குறோண்ணே. நல்லா இருக்குதுங்க, ரொம்ப நல்லா. ஒரு மாதிரி கதை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா, படத்தை பார்த்தா. ஏன்னா இப்போ வர்ற படங்களில் எதுலேயுமே கதையே ரொம்ப இல்லை. இதில் பார்த்தா கதை நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லரில் ஒரு ஆக்ஷன் படம், கதை எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது. ஒரு கிராமத்து கதை மாதிரி இருக்குது பார்க்க. ஆமாம், ஜாதி பிரச்சனையை மையமாக வச்சு எடுத்த படம் மாதிரி இருக்குது பார்த்தா. முக்கியமாக இதில் இந்த ஒளிப்பதிவுன்னு இருக்குல்ல, ராஜசேகர் பிரமாதமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்த உடனே நான் அதான் பார்த்தேன். ரொம்ப கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், படிப்பு தானே இப்போ முக்கியம். இப்போ படிப்பு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற முடியும், நினச்சதை வாங்க முடியும். அதனால் படிப்பு சம்மந்தமாக நல்லா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது கதை. கண்டிப்பாக நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வந்தால் ஜாதியை கண்டிப்பாக மாற்றலாம். ஜாதி பிரச்சனையே ஒழிக்கலாம். ஜாதி பிரச்சனைங்கிறது முக்கியமாக படிப்பறிவு இல்லாதவங்கள்கிட்ட தான் இருக்குது அதிகமாக. டவுனில் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்காது, வில்லேஜில் தான் இருக்குது. அதை மாற்றணுன்னா படிப்பறிவு வேணும். ஜாதி என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி தேவையில்லை. ஆண் ஜாதி பெண் ஜாதி 2 இருந்தால் போதும். கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். அதை ஸ்க்ரீனில் தான் பார்க்கணும். சூப்பராக இருந்துச்சு, நல்ல வைலன்ஸாக இருந்துச்சு. அந்த டைமில் சுந்தரபாண்டியன் அந்த ஒரு ஃபீல் வருது. இப்படி தான் நம்மளும் ஃபஸ்ட் டைம் சுந்தரபாண்டியன் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வைலன்ஸபுளாக அண்டு ஜாதி கௌரவம்லாம் பற்றி பேசியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஷாட் ஒன்று வந்தது வாய்ஸ் ஓவர் வச்சு, இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எக்ஸெப்டேஷன் நல்லா இருக்குது. பார்க்கணும் ரிலீஸ் ஆகுது எப்படின்ட்டு பார்க்கணும். படிப்பு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லை. படிப்பு இதே தான் அந்த அசுரன்லேயே இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக படிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது, ஒரு மெசேஜ் ஒன்று இருக்குது. ஒரு நல்ல வைலன்ஸபிள் வித் கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ் அடைய வாழ்த்துக்கள் அந்த படம் டீம். ஆமாம், அதுதான் சொல்ல வரல. அந்த டைமில் நம்மளுக்கு சுந்தரபாண்டியன் அப்படி தான் இருக்கும். அதில் விஜய் சேதுபதிலாம் நடிச்சிருப்பாரு. அப்போ அந்த அளவுக்கு பெருசாக நோட் பண்ணியிருக்க மாட்டோம்ல. ஸோ கண்டிப்பாக எனக்கு அந்த சுந்தரபாண்டியன் தான் ரொம்ப இதுவாகுது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த படம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக டீமுக்கும் டைரக்டருக்கும் என்னுடைய விஷஸ், லோக பத்மநாபன் அவருக்கு என்னுடைய விஷஸ் இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். படம் எல்லா ட்ரெய்லரும் வர மாதிரி தான் வருது, கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. படிப்பு முக்கியம்தான். படிப்புனால யாருமே ஜாதியை மாற்ற முடியாது. படிச்சுட்டு நான் ஜாதியை மாற்றிடுவேன்றதை எல்லாம் வாயில் தான் சொல்லுவாங்க. வாயிலே வடை சொல்கிற கதை தான் அது. படித்து யாருமே ஜாதியை மாற்ற முடியாது. ஜாதி என்றைக்கும் அழியாது. அவன் ஜாதியை கட்டிக்கின்னு அழுவாங்க, அவ்வளோதான். என் ஜாதி எனக்கு பெருசு, அவன் ஜாதி அவனுக்கு பெருசுன்னு அப்படியே போயிட்டு தான் இருக்குமே தவிர ஒழிக்கணும்னு வாயில் சொல்லிக்கலாம், ஆனால் ஒழியாது. ஜாதி எல்லாருமே சொல்லிட்டு தானே இருக்காங்க. இப்போது யார் சொல்லலை ஜாதியை? செல்வராஜ் சொல்கிறாரு, இவர் வெற்றிமாறன் சொல்கிறாரு. எல்லாருமே ஜாதியை சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க. யார் ஜாதியை விடுறாங்க? ஜாதியை விட்டாலும் இவங்க சினிமாக்காரங்க விட மாட்டுறாங்க. அது மாதிரி ஜாதி எல்லாருமே சொல்கிற மாதிரி இவரும் சொல்லிட்டு தான் இருக்காரு. அவ்வளோ ஜாதி அவங்கவுங்க கேசட்டுக்கு ஜாதி வேணும்னு தான் நினைப்பாங்க, வேணான்னு நினைக்க மாட்டாங்க. என் ஜாதி எனக்கு முக்கியம்னு நான் நினைப்பேன். அது மாதிரி அவங்க ஜாதி, கிறிஸ்டின் ஜாதி அவங்களுக்கு முக்கியம். முஸ்லீம் அவங்களுடைய கலாச்சாரம், அவங்கவுங்க கலாச்சாரம் அவங்கவுங்களுக்கு இப்போ பெருசாக தான் இருக்கும். அது ஒழிக்கலாம் முடியாது. ஒழிக்கணுன்றதெல்லாம் சும்மா அரசியலுக்கு வேணால் சொல்லிக்கலாம். ஜாதியை ஒழிக்கிறேன், அரசியல்வாதியை ஒழிச்சிருக்காங்களா அது வரைக்கும்? ஜாதி யாராவது? ஸ்டாலின் ஒழிச்சிருக்காரா, இல்லை எடப்பாடி ஒழிச்சிருக்காரா? யார், எந்த அரசியல்வாதி ஒழிச்சிருக்காங்க ஜாதியை? சொல்லுவாங்க ஜாதியை ஒழிக்கணும்னு. ஆனால் அவங்களே அரசியல்வாதிகளே வந்து ஜாதியை வளர்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஜாதியை ஒழிக்கணுன்றவங்க முதல்ல அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்காம இருக்க வேண்டியதுன்னா அதையும் கேட்குறாங்க. ஜாதியை ஒழிக்கணுன்றவங்க கவர்மெண்ட்லேயே கொண்டாடணும் முதல்ல.
ஜாதியே இல்லை, சாதி சர்டிஃபிகேட் வேணாம் அப்படின்னு கொடாரணும். அப்போ தான் ஜாதி ஒழியும். டைலர் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ எல்லாம் நம்ம புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது கதையெல்லாம். படம் இது நல்லா சக்ஸஸ் ஆகும், நல்லா இருக்கு. ஜாதியை பொறுத்தளவுக்கு எப்பயுமே ஒழிக்க முடியாது. அது ஜாதி இருந்துக்கின்னு தான் இருக்கும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அந்தந்த ஜாதி அந்தந்த இது போய்க்கின்னு தான் இருக்கும். அதை பற்றி ஒன்றுமே பண்ண முடியாது, தீர்க்கவும் முடியாது. யாராலையும் அதை ஒழிச்சு கட்ட முடியாது. அவங்கவுங்க ஜாதின்றது வாழ்ந்துக்கின்னு தான் இருக்க போகிறாங்க. அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஜாதின்றது அது அடப்பு தேவை தான். அதுக்காக எல்லாரும் இதாக பண்ண முடியாது. அந்தந்த ஜாதி அவங்கவுங்க வாழ்கிறாங்க, அவ்வளோதான். அந்த பிரிவை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எல்லோரும் ஒன்றரை முன்னாடி ஆகிட முடியாது. அது எப்பயுமே அந்தந்த பிரிவுன்றது அது கடைசி வரைக்கும் போயின்னு தான் இருக்கும். ஆசைப்படுவாங்க. அது வந்து ஒத்து போகாது. அது எந்த விதத்துலேயும் ஒத்து போகாது. அது அவங்கவுங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்குது. நான் இப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன்ற அவங்கவுங்க கொள்கையில் வாழ்ந்துட்டாங்க. அது ஆதி காலத்துலேருந்து வந்துட்டுது. அதை வந்து நம்ம முறியடிக்க முடியாது. படிப்பு தான் மெயின். படிப்பு தான் முக்கியமான காரணமே. இந்த படிச்சுட்டா நமக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாத்தையும் சாதிக்கலாம். நம்ம படிப்பு இருந்ததுன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணாலும் போய் பார்க்கலாம். ஆனால் படிப்பு இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு முடியாது. படிப்புன்றது முக்கியமான ஒரு தேவை. நான் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு கௌரவம் நல்ல கதை நல்லா இருக்குது. அதான் படிப்பால் சின்ன சின்ன எல்லோரும் ஒன்றா கூடுவாங்க, பழகுவாங்க. ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே அந்த ஜாதின்றது ஒன்று இருக்கும். எல்லாருக்கிட்டையும் பழகும், எல்லா ஜாதிக்காரங்க எல்லோரும் கூட ஒன்றா பழகும், பேசுவோம், வேலை செய்கிற இடத்துல கூட. ஆனால் அவங்களுக்குள்ளே உள்ளுக்கு ஒரு அந்த கொள்கையை விட மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே அது இருக்கும். மறந்து வாழணும்னு தான் நினைக்கிறேன். அது மாற மாட்டுது, மாறாது. நம்ம மாறணும்னு தான் நினைக்கிறோம், மாறாது. எதிர்பார்க்குறேன். இப்போ கண்டிப்பாக அந்த படத்தை பார்ப்பேன். ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி பார்க்குறேங்க. படிப்பு இல்லாமல் வாழ முடியுமா உலகத்தில்? படிக்காமல் ஒருத்தவங்க யார் எந்த வேலைக்கு போக முடியும்? நீங்கள் படிப்பு இல்லாமல் உலகம் ஏது? படித்தா தானே ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும். படிக்காதவன் முட்டாளாங்கன்னா கூலி வேலை தான் செய்ய முடியும். ரோட்டில் நான் குப்பாளுற வேலை, அந்த வேலை, இந்த வேலை. ஏன்னா சின்ன சின்ன வேலை 10,000 5,000 தான் வேலை செய்ய முடியும். படித்தா தான் ஒரு 50,000 1 லட்சம் அப்படி சம்பாதிக்க முடியும். படிப்பு இல்லாமல் உலகமே கிடையாது. படித்தா தான் உலகம். படிக்கலாம் அடுத்த ஜெனரேஷன் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்தை வந்து அடிப்படையாக வச்சு சினிமா வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாதின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம், பட் அது நல்ல விஷயமா இருக்கணும். ஏன்னா மேல் ஜாதி, கீழ் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதின்னு ஒருத்தருடைய மனசு கஷ்டப்படுற அளவுக்கு சினிமா பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி படம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா யார் மனசும் புண்படாத அளவுக்கு கதை இருக்கணும். இல்லை இருக்கக்கூடாது, அது வேண்டாம். ஏன்னா இது வந்து காலங்காலமாக இந்த ஜாதின்ற ஒரு விஷயங்கள் வந்து அடிப்படையில் வந்து ரொம்ப தப்பாக போயிட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி வர ஜென்ரேஷன் வந்து ஜாதின்ற ஒரு விஷயம் இல்லாமல் அதெல்லாம் அவங்க மறந்து எல்லோரும் சமமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் ஒரு ஜாதி, நான் ஒரு ஜாதி அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக பழகணும். அது நல்லபடியாக இதுக்கான ஒரு நல்ல கதையை வந்து யாராவது ஒரு படம் இயக்குனர் பண்ணாங்க அப்படின்னாக்கா தமிழ் சினிமாவுக்கு அது ஒரு புதுசாக இருக்கும். இந்த ஜாதி அப்படின்றது வந்து இன்றைக்கி இல்லை, நான் சினிமா பார்த்த காலத்துலேருந்து இந்த மாதிரி படங்கள் நிறையா பார்த்துட்டேன். என் ஜாதி லவ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த ஜாதி பொண்ணு, அந்த ஜாதி பொண்ணு, அது ஒரு பெரிய ஆரம்பத்துலேருந்து இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருக்குது. அதனால் ஜாதியை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜாதியில் அப்படின்றது காமனாக வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த தேட்டரில் இப்போ நான் படம் பார்க்க வந்திருக்கேன். என் பக்கத்தில் யார் உட்காருவான்னு தெரியாது, அவங்க பக்கத்தில் யார் உட்காருன்னு தெரியாது. அதில் வந்து எல்லா ஜாதிக்காரங்களுமே ஒரே தேட்டருக்குள்ளே இருப்பாங்க. அப்போ ஏன் அந்த இடத்துல வந்து அந்த வேறுபாடு பார்க்காம இருக்காங்க? கோயிலுக்கு போகும்போது எல்லாருமே ஒன்றா தான் போகிறோம். அப்போ அந்த இடத்துல எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. அந்த இடத்துல ஏன் அவங்க மேல் ஜாதி, கீழ் ஜாதி, அவங்க கூட போகக்கூடாது, வரக்கூடாது, அதை பார்க்க மாட்டாங்க. இப்படி விஷயங்கள் வந்து ஜாதி அப்படின்ற ஒரு அடிப்படையை வந்து தேட்டர்லேயும் கோயிலையும் கூட்டம் இருக்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து பார்க்காதவங்க பப்ளிக்காக பொதுவாக உங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் அப்படி பார்க்குறீங்க? அது வந்து தவறான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. இல்லை அந்தளவுக்கு அதெல்லாம் தேவையில்லை. அந்தளவுக்கு இவங்க என்ன அதை வச்சு மையமாக சொல்ல வராங்கன்றது, அதை பற்றி பேசுகிறாங்கன்னா படம் ஃபுல்லாக அதை பற்றி பேசுகிற மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன சீன் மட்டும் அப்படி வருது. ஸோ இவங்க மொத்தமாக படத்தில் என்ன கருத்து சொல்ல வராங்கன்றதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஆமாம் அதுதான் சொல்ல வரேன். அந்த பட்டர்ஃப்ளை கையில் பறந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஷாட் ரொம்ப ட்ரெய்லர்லேயே ரொம்ப சூப்பரான ஷாட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப அக்செப்ட் பண்ணுறேன். அந்த படம் எப்படி இருக்கும். டைலர்லேயே நமக்கு கதை நல்லா புரியுது. டைலர்லேயே என்னன்றது நமக்கு கதை நல்லா புரியுது. பார்த்ததில் நல்லா இருக்குது, நல்லா சக்ஸஸ் ஆகும் படம். இல்லை இதில் வந்து ஆர்டிஸ்ட்டு வந்து ஆல்மோஸ்ட்டு எல்லாமே புதுசாக தான் இருக்காங்க. ஆனால் புதுமுகம் மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா கேரக்டராக அந்த சீனுடைய சீக்வன்ஸ் பார்க்கும்போது அந்த கதைக்கு அவங்க ஒத்து போகிற அளவுக்கு தான் இருக்காங்க. இதில் ஆக்டிங்கு
ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம நடிக்கிறத பார்க்கும்போது அவங்க இந்த மாதிரி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ட்ரெய்லரில் வந்து நம்ம இவர் சூப்பராக பண்ணியிருக்காரு, அவர் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ட்ரெய்லரில் வர ஷார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பரவாயில்ல. இல்லை இது வந்து நீங்கள் ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்டு மியூசிக்கு மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா ட்ரெய்லருக்குன்னு தனியாக ஒரு மியூசிக் ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்போ அந்த ட்ரெய்லருக்கு ஏற்ற மாதிரி தான் பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணுவாங்க இல்லையா? அதனால் அதை வச்சு நம்ம மியூசிக்கோடைய இதை நம்ம சொல்ல முடியாது. படத்தில் பேக்ரவுண்டு ஸ்கோர் மியூசிக் டைரக்டர் எப்படி பண்ணியிருக்காரு, அது படம் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக சொல்லலாம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்ப்பேன். கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் நம்ம தேட்டரில் பார்த்துட்டு அதோடைய ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றது நம்ம பண்ணுவோம். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் எல்லா படத்தையுமே பார்ப்பேன். சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும். இந்தியன் படம் பிடிக்கவே இல்லைன்னுவாங்க, ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு இந்தியன் படம். இந்தியன் 2 நான் 2 வாட்டி பார்த்துட்டேன். இந்தியன் 2 அது மாதிரி எல்லா படத்தையும் பார்க்கணும். அது தேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியுண்ணே. அது தேட்டருக்கு போயிட்டு கண்டிப்பாக பாருங்கள். வச்சு புதுசாக சொல்ல முடியாது. இது உள்ள ஏதோ ஒரு கருத்து தேட்டரை வச்சுருக்காரு, டைரக்டர் வச்சுருக்காங்க. அதை முழுசாக படத்தை பார்த்தா அது சொல்ல முடியாது.